வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு என்னென்னா, திருச்சி மாநகர ஆணையர் திரு வருண்குமார் அவர்கள் செய்த செயல் என்ன? 2 கோடி கேட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனுடைய பின்புலம் என்ன? வருண்குமாரின் மீது நாம் தமிழர் கட்சி மற்றும் பொதுத்தளத்திலிருந்து வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்ன? அதில் இருக்கின்ற நியாயம் என்ன? வருண்குமார் செய்கின்ற அரசியல் என்ன? அதேபோல் வருண்குமார் என்கின்ற அவர், அதாவது ஐபிஎஸ் கேடரில் இருக்கின்றவர், மத்திய அரசினுடைய அந்த பணியில், அந்த காவல் பணியில் இருக்கின்ற அந்த துறை சார்ந்த அணுகுமுறையை மிக சரியாக செய்தாரா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொளி பதிவு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய அவதூறுகளை பரப்பிட்டு வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அரசியல் தளத்திலேயோ அல்லது தத்துவ தளத்திலேயோ இவர்களை வீழ்த்த முடியாது என்று நினைச்ச இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய காவல்துறை இப்போ வேறு மாதிரியாக இறங்கியிருக்கு. என்ன வேறு மாதிரி என்னென்னா, ஒவ்வொருத்தர முக்கியமான நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான தளபதிகளினுடைய அந்த அலைபேசி உரையாடல்கள், அலைபேசியினுடைய பரிமாற்றங்கள், அதாவது இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் ஒரே ஒரு நபருக்கு அனுப்பும் பொழுது கூட அது இன்னொரு நபருக்கு போயிடுற அளவுக்கான சூழல் இப்போதைக்கு நிலவுது. அது குறித்து நம்ம தனியாக ஒரு காணொளி பதிவாக பேசுவோம். ஏன்னா அது பேசப்பட வேண்டிய செய்தி. இப்போ நம்ம வருண்குமார்கிட்ட வருவோம். வருண்குமார் இப்போ 2 கோடி கேட்டு மான நஷ்ட வழக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மீது நான் தொடுப்பேன், நீங்கள் என்னென்ன விஷயத்தில் நடந்திருக்கிறீங்கன்னு ஒரு வக்கீலை பிடிச்சி வக்கீல் மூலமாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு இது வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பிறகு, அதாவது வள்ளுவர் கோட்டத்தில் நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் கடந்த 4ஆம் தேதி. அந்த 4ஆம் தேதியில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு 1.5 மணி நேரம் பேசினாங்க. அது முழுக்க அந்த 1.5 மணி நேர பேச்சு முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கின்ற அந்த ஆட்சி முறையில் உள்ள கோளாறு. இது செய்திருக்க வேண்டியது என்ன? இப்போதைக்கு செய்து கொண்டிருக்கின்ற அநாகரிக அரசியல் என்ன? இது குறித்து தான் முழுமையாக பேசப்பட்டது. இதில் இந்த பேச்சு கேட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் கதறது, கண்ணீர் வடிக்கிறது, இதெல்லாம் ஒரு இயற்கை. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அதை தான் செய்ய முடியுங்கிற ஒரு சூழல். ஆனால் ஒரு சில பேர் பொதுத்தளத்தில் இருக்கின்ற சூழல் அல்லது பொதுத்தளத்தில் இருக்கிறது மாதிரி காட்டுக்கொண்டு இருக்கின்ற சில பேர் ஐயோ இது மாதிரி பேசியிருக்கக்கூடாது, இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசுகிறத நம்மளால் கேட்க முடிஞ்சுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனத்தை குறித்து அல்லது அதாவது அந்த தனிநபரின் மீது வைக்கப்படுகின்ற அவதூறு குறித்து இப்போ இன்றைக்கி அவர் அண்ணன் சீமான் அவர்கள் இதெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாதுன்னு கருத்து சொல்கிறவங்க, அதே போல் அவங்க செஞ்ச அவதூறுகள், அவங்க செஞ்ச அந்த தவறுகள் குறித்து அது பொதுத்தளத்தில் அதிர்வுகளை உருவாக்குகின்ற அந்த காலகட்டத்தில் எந்தவித அந்த அவதூறுகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருந்த அந்த நேரங்களில் யாரும் பதில் சொல்லலை. அப்படிங்கிறத தாண்டி இவர்களுக்கு நம்ம இப்போதைக்கு சொல்கிறதுக்கு எந்த பதிலும் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ வருண்குமார் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிறுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினதை வச்சு தான் வழக்கு தொடர்ந்தார் அப்படின்னு பல பேர் பேச நம்மளால் கேட்டிருக்கிறோம். அது மாதிரி இல்லை. அந்த நோட்டீஸ் ஆனது 27ஆம் தேதியே தயாராகி அனுப்பப்பட்டிருந்தது. இன்னும் அண்ணன் சீமான் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பேசினது 4ஆம் தேதி. அதனால் வருண்குமார் அனுப்பின நோட்டீஸுக்கும் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, அதாவது ஒரு காவல்துறையில் பணியாற்றுகிறோம் என்கின்ற அந்த கடமை உணர்ச்சி கூட இல்லாமல், ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்பு இருக்கு இல்லையா, அவங்க தான் ஒரு நம்மளுக்கு பிடிக்காத எதிர்க்கட்சி தளத்தில் இருந்து பேசுகின்ற ஒரு தலைவர் என்னெல்லாம் பேசுகிறாருன்னு அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு அப்படியே உடனே அதை எடுத்துகிட்டு பொதுத்தளத்துக்கு கொண்டுட்டு பார்த்தீர்களா இவர்கள் இது ஒரு 200 ரூபாய் வாங்கி கொண்டு வேலை செய்கின்ற உடன்பிறப்புகள். ஏன்னா அவங்களால விட்டு கொடுக்க முடியாது, தன்னுடைய தலைமை செய்கின்ற தவறுகளை தட்டி கேட்கவும் முடியாது, தலைமை இவ்வாறு தவறு செய்துடான்னு நம்ம பேசுகிறத விட்டு கொடுக்கவும் முடியாது, நம்மள்கிட்ட அவங்கள விட்டு கொடுக்க முடியாது. அதுபோல் இக்கட்டான சூழலில் உள்ள உடன்பிறப்புகள் செய்கின்ற வேலையை தாண்டி திரு வருண்குமார் செய்திருக்கிறாரு. என்னன்னா, அந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் பேசிய 1.5 மணி நேர காணொலி பதிவெல்லாம் போடாமல் இந்த ஒரே ஒரு செக்மெண்ட், அது ஒரு 46 செகண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த 46 செகண்ட் காணொலியை மட்டும் எடுத்துகிட்டு போட்டுட்டு இப்படியெல்லாம் பேசுகிற பேச்சை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? நீ யாரா அனுமதிக்கிறதுங்கிறது தான் இப்போதைக்கு கேள்வி. ஒன்று, நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? இதுக்காக தான் நான் ஏற்கனவே இவர் மேலே நோட்டீஸு கொடுக்கலாம்
கொடுத்து நாங்கள் சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தார். உண்மையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய வேலையை ரொம்ப எளிதாக்கி இருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஒரு நகரத்தில் இருக்கின்ற காவல்துறை ஆணையரின் மீது ஒரு வழக்கை போய் ஒரு கட்சி, அதாவது தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி போய் தொடுக்கிறது, தொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு பெரிய சிந்தனையிலேயே நம்ம இருந்தோம். ஏன்னா ஒரு தனித்த போலீஸ் அதிகாரிக்காக ஒரு கட்சி போய் எதுக்கு கொடுக்கணும், அவர் செய்கிற தவறுகளை மட்டும் நம்ம அம்பலப்படுத்தி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா அவர் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறிட்டார், வழக்குங்கிற அளவுக்கு போயிட்டார். வழக்குன்னா நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. அப்போ நீதிமன்றம்னு ஒன்று இருக்குன்னா வருண்குமார் என்னென்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவர் வந்து காவல்துறையாக இருக்கின்ற திருச்சி மாநகரத்தில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் கவனம் செலுத்துகிறாரா, அல்லது திருச்சியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்காரங்களினுடைய அலைபேசியை பறித்து அந்த அலைபேசியில் இருக்கின்ற தகவல்களை, அல்லது என்றைக்கோ ஒரு காலத்தில் குரல் பதிவில் பேசினதை, அல்லது குரல் பதிவு பேசினது மாதிரி சில தகவல்களை வெளியிட்டுட்டு அவர் வந்து, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவிக்கப்படாத ஐடி விங்கினுடைய தலைவர் மாதிரி செயல்படுறாரா அப்படிங்கிறத நீங்கள் செந்தமிழன் சீமானுக்கோ அல்லது அவர்களுடைய தம்பிக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ சொல்ல வேண்டி இருக்காது. ஆனால் கோர்ட்டுக்குன்னு வரும்போது சொல்லித்தானே ராஜா ஆக வேண்டும். நீங்கள் சொல்லித்தரீங்க, நீங்கள் எதற்காக இந்த வழக்கு தொடுத்தீங்க, அந்த வழக்கு தொடுக்கும் பொழுது அந்த வழக்கு வந்து ஒரு பாடலை பாடியதற்காக தொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து நீதிபதியே இல்லை, இந்த வழக்கில் இவரை வந்து கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விடுவித்த பிறகு அவருடைய அலைபேசியை வாங்கி வைக்க வேண்டிய நோக்கம் என்ன? அதுலேயும் அதாவது தான் பொண்ணு கட்டின இடத்துல வழியாக அந்த சொந்தக்காரவங்க வழியாக அதை எடுத்துகிட்டு போய் அந்த திருச்சி சூர்யா அவருக்கு அனுப்பி விடுறது, அது உங்களுக்கு அது ஒரு பெரிய லாபி. அது ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம், அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த சாதிய பின்புலம்லாம் வந்து எப்படி அவருக்கு வேலை செய்யுது, சாதிய பின்புலத்தை, இவர் சாதிய சிந்தனை உடையவர் அப்படின்னு சீமான் என்ன போகிற போக்கிலெல்லாம் சொல்லலைங்க. அப்போது அது எதற்காக அது மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தனி காணொலி பதிவாகவே பேசுவோம். நான் என்ன, இப்போ டிஎஸ்பியாக இருக்கின்ற வருண்குமார், அவர் ஆணையராக இருக்கின்ற வருண்குமார் வந்து கையாளுகின்ற அந்த தகவல், அவர் பறித்து வைத்த அலைபேசியில் இருக்கின்ற தகவல் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி தனித்த ஒரு ஆளுகிட்ட எப்படி போகுது அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றத்தில் வந்து கேட்கும் பொழுது எப்படி போணுச்சுன்னு சொல்லித்தானே ஆகணும். இல்லை திருச்சி சூர்யா சிவா வந்து ஒரு பெரிய ஹேக்கரு, அவர் வந்து நினச்ச மாத்திரத்தில் பார்த்தே இன்னொருத்தர் அலைபேசியில் உள்ள தகவலை திருடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி அந்த இது இருக்கு இல்லையா? அப்போது அது மாதிரியான தகவல்கள்லாம் எங்கே போய் நம்மளே போய் நீதிமன்றத்தில் சொல்லி இதை ப்ரூவ் பண்ணி இவர் மேலே வழக்கு தொடுத்து இதெல்லாம் இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன சங்கடம் இருந்தது. அதை வந்து திரு வருண்குமார் ரொம்ப எளிதாக மாற்றிருக்கிறாரு. எப்படியும் அரசு இப்போ இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது எப்படி ராஜா நீ கைது பண்ணி அலைபேசியை வந்து எப்படி ராஜா நீங்கள் பதுக்கி வச்சிங்க, அந்த அலைபேசியில் உள்ள தகவல் அலைபேசியினுடைய சொந்தக்காரருக்கும் அல்லது வழக்குக்குமே தொடர்பு இல்லாத ஒரு நிலையாக போய் அந்த தகவல் மட்டும் இன்னொருத்தருக்கு போனிச்சே ராஜா, அது எப்படி நடந்துச்சு? அதே போல் சாதி சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு என்ன உறவு, நீங்கள் சார்ந்து இருக்கின்ற சாதிய சங்க தலைவர் யார், அவருக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு, இதெல்லாம் வந்து பேசும் பொழுது அல்லது பொதுத்தளத்தில் அல்லது நீதிமன்றத்தில் கொண்டு வந்து கேட்கும் பொழுது அங்கே போய் வந்து நான் வந்து நெஞ்சுக்கு நீதி படம் பார்த்தேங்க, உதயநிதி ஸ்டாலினுடைய நான் பரம ரசிகன்க, அதனால் வந்து இப்படியெல்லாம் எழுதுனங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே நீதிமன்றத்தில் ஃபேக்ட்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் அதுதான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஃபேக்ட்ஸுன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப், அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் திரு வருண்குமார் அவர்களே. அதனால் அவர் கொடுத்து தான் ஆகணும். இன்னொன்று வந்து ஒரு மத்திய அரசினுடைய டிஎஸ்பி அந்த கிரேடர் ஆணையராக இருக்கக்கூடியவர், ஐபிஎஸ் கேடரில் இருக்கக்கூடியவர் ஒரு சாதாரண நபர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது குறிப்பாக அதாவது நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு டெஃபர்மேஷன் நோட்டீஸு, அதாவது மான நஷ்ட வழக்கு தொடுக்கும் பொழுது அவர் சார்ந்து இயங்குகின்ற அந்த ஐபிஎஸ் பணியகத்தினுடைய தார்மீக ஒப்புதல் பெற்றிருக்கணும். என்ன ஒப்புதல்னா, இது மாதிரி இந்த தேர்வின் மூலம் நான் அதாவது தெரிவாகி இந்த இடத்துல தமிழ்நாட்டுடைய அரசின் கீழே இந்த இடத்துல நான் ஆணையராக வேலை பார்க்குறேன், என்ன வந்து அவதூறு பேசிக்கிட்டு ஒரு நபர் இருக்கிறாரு,
ஒரு அவதூறான கருத்துக்களை என் மீது திணிக்கிறாரு. இது என்னுடைய புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கத்தை உருவாக்குது. அவர் மீது நான் வந்து மான நஷ்ட நோட்டீஸ் அனுப்பலான்னு இருக்கிறேன். இதற்கு நான் சார்ந்து இயங்குகின்ற துறையாகிய இருக்கின்ற உங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்னு சொல்கிற, அதாவது என்ஓசி வந்து வாங்கினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இவங்களுடைய லட்சணம் என்னென்னா, சென்னை பெருநகரத்தில் இருக்கின்ற 5 நட்சத்திர விடுதி, அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை கட்டுப்பாட்டு ஆணையராக அமுதா ஐஏஎஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த தனியார் ஹோட்டல், அதாவது உரிமையாளர்கள் வந்து நடத்துகின்ற அந்த மதுபான பாரில் வெளியாட்களுக்கு விற்பனையாகுது அல்லது கொடுக்கப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி இது செயல்படுது அப்படின்னு சொல்லி என்றைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போய் சீல் வச்சுட்டு வர்றாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சீல் வச்சுட்டு வர்றாங்க. இதில் சனி ஞாயிறு ரெண்டுமே வந்து விடுமுறை நாள். திங்கக்கிழமை வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த சீலானது அகற்றப்பட்டிருக்கு. இதில் என்ன நடந்திருக்குன்னா, அதாவது தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர்கிட்ட வந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுடைய உரிமையாளர்கள் அணுகி கேட்டுக்கொண்டதின் பேரில் இது துறை சார்ந்த கையெழுத்து, அதாவது தலைமைச் செயலாளர் அளவிற்கு துறை சார்ந்த கையெழுத்து பெறுவதற்கு ஒருத்தருக்கு 1 வாரம் ஆகும். அப்போது 5 ஸ்டார் ஹோட்டலில் வைக்கப்பட்ட சீல் மட்டும் விடுமுறை நாட்களுக்குள்ளேயே அகற்றப்பட்டதனுடைய சூட்சமம் என்ன, அதனுடைய காரண காரியம் என்ன, இதெல்லாம் நீங்கள் நோக்கும் பொழுது இந்த அரசுக்குன்னு பொதுவான விதி சட்டத்திட்டங்கள் வரையறை என்று எதுவும் கிடையாது. இங்கே வந்து காசு மட்டும்தான் பேசுது. இப்போ இந்த ஒரு காவல்துறை ஆணையர் வருண்குமார் மாதிரி ஆட்களுக்கு என்னென்னா, நான் ஏற்கனவே பல கதைகள், பல காணொலி பதிவுகளில் பதிவு செய்தது தான், ஊரில் ஒரு பெரிய ரவுடியை மோத முடியாத இன்னொரு ரவுடி ஒரு குடிகாரனை ஏவி விட்டுட்டு அவனுக்கு சாயங்காலம் சரக்கை வாங்கி கொடுத்து, இந்த நீ அவனை திட்டு, நீ அவனை விமர்சி, நீ அவன் மேலே கேஸை போடு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் தான் இந்த வருண்குமார் அப்படிங்கிற ஒரு காவல்துறை ஆணையரை திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்திட்டு வருது. அவர் என்னென்னா, ஃபஸ்ட்டு காட்சி, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் காட்சி உலகத்திலேயே உதயநிதி ஸ்டாலினை பார்த்த ஒரு மாநகர ஆணையர் யாருன்னா ஒரு வருண்குமார் தான். அது மாதிரியான தீவிர என்ன சொல்கிறது, உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தீவிர ரசிகர். அப்புறம் உதயநிதிக்கு ரசிகராக இருந்தால் அவர் எப்படி துறை சார்ந்த அறிவு இருக்கும், ஒரு கட்சியின் மீது, கட்சி தலைவரின் மீது, கட்சியினுடைய முக்கியமான ஆட்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த நடவடிக்கை வந்து சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு தார்மீக அறிவு கூட எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். உதயநிதியினுடைய நடிக்கின்ற படத்திற்கு அந்த படத்தை வந்து முதல் காட்சி பார்க்கின்ற ஒரு நபருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் செய்தி. உண்மையிலேயே இந்த வருண்குமார் என்கின்ற அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்பு, உயரிய பொறுப்பு. அந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு அலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது, அந்த உரையாடல்களை ஒட்டு கேட்ட செய்தியை அவருக்கே சார்ந்த அல்லது அவருடைய ஜாதிக்காரர்களாக இருக்கின்ற தொடர்புடையவர்களுக்கு அனுப்பி வைத்து அவர்களை பொது தளத்தில் வந்து பேச விடுறது, இதெல்லாம் உண்மையிலேயே ஐபிஎஸ் அந்த தரத்தில் இருக்கின்ற ஒரு நபர் செய்கின்ற வேலையா அல்லது இது 3ஆம் தர வேலையா அப்படிங்கிறத வந்து வருண்குமார் தான் முடிவு பண்ணிக்கணும். உண்மையிலேயே இந்த பிரச்சனையை பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் இருந்ததை சரியாக மணியை எடுத்து திரு வருண்குமார் அவர்களே கட்டிக்கிட்டார். நீதிமன்றம் போகும்பொழுது நீங்கள் தலையாட்டும் பொழுது அந்த மணி ஆட தான் செய்யும். நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க, என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதாவது தன்னுடைய ஊரில் என்ன வேலை நடக்குது, தன்னுடைய உறவினர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த வேலைக்கு நீங்கள் எப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டி வரும் திரு வருண்குமார் அவர்களே என்பதை பதிவு செய்து, சும்மா எதுக்கெடுத்தாலும் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 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 அதிர்வு வந்துட்டால் நான் இருக்கேன் அந்த அட்டென்ஷன் சீக்கிங்னு இருக்கு இல்லையா, அது வந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு இருக்கும். இப்போ அந்த வியாதி சில பொது தளத்தில் இருக்கிற நான் வந்து மிகப்பெரிய முக்கியமான அறிவாளி அப்படின்னு காமிக்கிறவங்களுக்கும் இருக்குது.
அது போல தான் இந்த சுப உதயகுமாரா அந்த பச்சை தமிழகம் அப்படின்னு பச்சை தமிழகமாக ஏதோ ஒன்று இருக்கார். அவர் வந்து ஒரு காலத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டியோட நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எப்போ வேணாலும் டைவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவர். அவர் வந்து ஒரு பதிவை போட்டிருந்தார். இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் என்னென்னா, இந்த அட்டென்ஷன் சீக்கிங் மைண்ட் செட் இருக்கு இல்லையா, கவன ஈர்ப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது ஒரு பைத்தியகாரத்தனத்தை விட உச்சத்தை பெற்று இவர்களை போல உள்ளவர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சீமான் அண்ணனை குறை சொல்வதற்கு அப்படின்னு சொன்னால், வாங்க சீமான் அண்ணனை குறை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே சம்மன் இல்லாமல் வந்து ஆஜராகிடுவாங்க அப்படிங்கிறது தான் தெரிகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி.